ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நடிகைகளோட சாரீஸ்லாம் கலெக்ஷன் போட்டிருந்தேன். ஸோ அதில் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. அதில் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சாரீ கொஞ்சம் வியர் பண்ணி காமிங்க, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சினா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, ஒரு சாரீ மட்டும் வியர் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் ஜோதிகாவோட சாரீ தான் வியர் பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இதை ட்ரை பண்ணேன். முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஈஸியாக மேலே எடுக்க ஈஸியாக இருந்து, பட் கீழே அந்தளவுக்கு ஈஸியாக தெரியலை. கொஞ்சம் புஷ்ஷுன்னு தூக்கிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் நம்ம நீட்டாக அந்த நிறைய பேர் இப்போ அயர்ன் பண்ணி வியர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறவங்களுக்கு இந்த சாரீ சூப்பராகவே இருக்கும். யாருனாலுமே கெட்டலாம், ஈஸியாக இருக்கும். ஆனால் சடனாக வியர் பண்ணணும், நீட்டாக வரணும் அப்படின்னா அந்த சாரீ வர மாதிரி எனக்கு தெரியலை. நீங்கள் அதை இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நான் சாரீக்கு ப்ளவுஸ் எதுவுமே தைக்கலை. ஏன்னா கரெக்டாக சாரீ 3 days தான் ஆச்சு. நான் 2 daysக்கு முன்னுக்கிட்டி வீடியோ வேறு போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்கல. அதனால் என்கிட்ட இருக்க ப்ளவுஸை வச்சு சும்மா வியர் பண்ணேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாரீ அளவு தான் எடுத்து காட்டினேன். என் கைக்கு நான் இப்படி வச்சு பார்க்கும் போச்சில் எனக்கு 5 மடிப்பு வந்த மாதிரி இருந்து, என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருந்து. அதே மாதிரி முன்னாடி நம்ம அந்த கொசுவம் சொல்லுவாங்களா, அது எடுக்கும் போச்சில் முன்னாடி மடிப்பு எடுக்கும் போச்சில் எனக்கு 7.5 கிட்ட வந்த மாதிரி இருந்தது. ஸோ ஓரளவு ஈஸியாக தான் இருந்தது. ஸ்டார்டிங்கில் நான் அந்த ஃப்ளீட் எடுக்கிறேன்ல, அது ரொம்ப ஈஸியாக இருந்து எனக்கு எடுக்கிறதுக்கு. மிஞ்சி போனால் எனக்கு ஒரு 3 minutesக்குள்ளே நான் எடுத்துட்டேன். அதுவே கீழே நம்ம பின் குத்திட்டு நல்லா அயன் பண்ணோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். ஆனால் முன்னாடி எடுக்கிறோம் தெரியுமா, அது மட்டும் கண்டிப்பாக நமக்கு யாரோட ஹெல்ப் கண்டிப்பாகவே தேவைப்படும். அப்போ தான் ரொம்ப நீட்டாக எடுக்க முடியும். எனக்கு முன்னாடி 7 மடிப்பு வந்துச்சு. பட் சாரீ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்து, கரெக்டாக எல்லாருமே வியர் பண்ணலாம். நான் கலரு கம்மி கூட அப்படிலாம் கிடையாது. இந்த சாரீ எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். வியர் பண்ண போச்சில் பின்னாடி நீட்டாக நம்ம அயன் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைனா பின் எடுத்து நம்ம நீட்டாக மடித்து விட்டாலே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி முன்னாடி கண்டிப்பாக எடுத்த உடனே எனக்கு பிடிக்காது என்னென்னா, முன்னாடி மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சைட்லேயும் கொஞ்சம் பார்க்கும்போது தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக வியர் பண்ணேன்னா ஒருவேளை செட் ஆகலாம். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவு நான் உங்களுக்கு எப்படி வியர் பண்ணியிருக்கேன்னு காமிச்சிருக்கேன். நல்லா நைட்டுமே நல்லா ஷைனிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது சாரீ. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளீட் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு அந்த இது கொஞ்சம் தூக்கிட்டு இருந்த மாதிரி, நான் சொன்னேன்ல கொஞ்சம் டிஷ்யூ டைப்பில் இருக்குது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல. இப்போ வேறு ஒரு ப்ளவுஸ் போட்டு நான் இதை வியர் பண்ணியிருந்தேன். நல்லா அதே சொன்ன மாதிரி தான். அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து, ஒரு வேளை யாரோட ஹெல்ப் இருந்துச்சுன்னா ஒரு வேளை இதுவுமே நல்லா நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது யாருனாலும் வாங்கலாம். கலர் சூப்பராக இருக்குது, அதுமாரி குவாலிட்டி நல்லா இருக்குது. சாரீ கொஞ்சம் எனக்கு பனாரசி சில்க்குன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் டிஷ்யூ டைப்பில் தான் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அந்த சாரீ நல்லா பார்க்க பளபளன்ட்டு அழகாக இருந்தது. நைட்டும் நல்லா இருக்கு, பார்க்க பகல்லையும் நல்லா இருக்குது. இந்த சாரீ கண்டிப்பாக நிறைய பேர் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதனால தான் நான் சடனாக உங்களுக்கு காமிச்சேன். இப்போ பிளவுஸ்க்கான அளவு பார்த்துடலாம். இந்த சைடு 86 இருக்குது. இந்த அளவு கைக்கு வர்ற அளவுலாம் 86 இருக்குது. அப்படி தான் எனக்கு இது கைக்கு தான் நினைக்கிறேன். 86 இருக்குது 1ல் இருந்து. இந்த சைடு இந்த சைடு 110 இருக்குது. எனக்கு எந்த சைடுன்னு தெரியலை. பட் கேட்டதுனால, நிறைய பேர் கேட்டதுனால மட்டும்தான்
அளந்து சொன்னேன். அந்த சைடு வந்து 86, இந்த சைடு வந்து 110 கிட்ட இருக்குது. என்னை பற்றிக்கும் ப்ளவுஸ் பீஸ் கரெக்டாக பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் யாருக்காவது அளவு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இதில் சுத்தமாக அளவு என்னன்ட்டே தெரியல, இது எவ்வளோ கரெக்டுன்னு தெரியல. ஸோ இது ஓரளவு எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரீ கட்டி போட்டிருந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து வியர் பண்ணலாம், எல்லாருமே வியர் பண்ணலாம். அந்த அளவுக்கு மோசமாக தெரியல. நீட்டாக வந்து யாரோட ஹெல்ப் யூஸ் பண்ணி கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் டைம் வந்து கண்டிப்பாக கட்டிக்கலாம். நல்லா இருக்கு. நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 825 ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங். நல்லா இல்லைனாலும் நம்ம சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மும்பை தமிழச்சி. பாய்.